ஓகே ரைட்ஸ். குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்வோம். ரைட், கடைசி செஷனில் வந்து நாம் கர்ச்சாஃப்ஸ் லோ வந்து படித்தோம். ரைட், கிர்ச்சாஃப்பின் விதி, அதாவது கர்ச்சாஃப்பின் விதிங்கிறத பார்த்தோம். கர்ச்சாஃவோட விதியில் நாம் பார்த்த விஷயம், தடைகளுக்கு குறுக்காக இறங்குற அழுத்தம்ங்கிறது மொத்த வலு வளங்கள் அழுத்தத்துக்கு சமனுங்கிறத பார்த்தோம். அதானே பார்த்தோம். விஎஸ் வோல்ட் சப்ளைங்கிறது உதாரணமாக V1, உதாரணமாக R1ங்கிற ஒரு தடைக்குள்ள V1ங்கிற கரண்ட் இறங்குதுன்னா அந்த கரண்ட் ரைட் இறங்குற இப்படி தடைக்குள்ள எத்தனை கரண்ட் ஒரு சுற்றுல இறங்குதோ அந்த தடை குறுக்காக இறங்குற மொத்த வோல்ட் அளவு அழுத்தம் எவ்வளோ அழுத்தம் இறங்குதோ அந்த அழுத்தத்தில் கூட்டுத்தொகை வளங்கள் அழுத்தத்துக்கு சமனாக இருக்கும்ங்கிறத பார்த்தோம். அதானே பார்த்தோம். V1 V2 + V3ங்கிற கேஸ்லாம் பார்த்து முடிச்சோம். ரைட், இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்னென்றால், இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து தடைகளை தொடரான இணைப்பு டிசி சுற்று, டிரெக்ட் கரண்ட், அதாவது பேட்டரி கரண்ட்டுக்கு எப்படி பயன்படுத்துகிற அதில் இருக்கிற விஷயங்கள் என்னங்கிறது தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஓகே ரைட். அப்போ ஹெடிங் போடுங்க ஹெடிங்க. தடைகள் 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 தொடராக இணைக்கப்பட்டுள்ள டிசி சுற்றின், டிசி சுற்று தெரிந்தானே நேரோட்டம், தடைகள் தொடராக இணைக்கப்பட்டுள்ள டிசி சுற்றின் சமவலு தடையை அறிதல், சமவலு தடையை அறிதல், சமவலு தடையை அறிதல். சமவலு தடையை அறிதல். சமவலு தடைங்கிற சொல்லி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்க. ரைட், சமவலு தடைன்னா அவ்வளோத்துக்கும் பொதுவான ஒரு தடை, அவ்வளோத்துக்கும் சமனான ஒரு தடைன்ற அர்த்தம். சரியா? எப்படி என்றால், இப்போ ஒரு சர்க்கிட் ஒன்று நான் வரைய போகிறேன்னு பாருங்க. ப்ளஸ் திசையிலேருந்து மின்னோட்டம் மட்டும் மைனஸ்லேருந்து ஓடும். எப்பயுமே மின்னோட்டம் ப்ளஸில் இருந்தால் ஓடும். மைனஸ் இலத்திரம் பாயிற திசை, இது வந்து ப்ளஸ் வந்து துளைகள் பாயிற திசை, அதாவது மின்னோட்டம் பாயிற திசை. இது ஒரு தடை, இது ஒரு தடை, இது ஒரு தடை. மூணுமே வேற வேறு தடை. ஆறு எல்லாத்துக்கும் போட்டு தான் எல்லாம் ஒரே தடை. இது R1, R2, R3 மூணுமே மூணு விதமான தடை. ரைட், உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள ஐங்கிற மின்னோட்டம் போனால் தொடர் இணைப்பில் மின்னோட்டம் தடைகளுக்குள்ள மாறுமா? எந்த தடைகள் எடுத்தாலும் மின்னோட்டம் சமனுங்கிறது உங்களுக்கு படித்தது லாஸ்ட் கிளாஸில். ரைட், அப்போ மின்னோட்டம் இதுக்குள்ள வந்தாலும் ஐ தான் மின்னோட்டம், இதுக்குள்ள வந்தாலும் என்ன ஐ தான் மின்னோட்டம் மாறாது தொடர் இணைப்பு. இப்போ இந்த மூணு தடைக்கும் சமனான ஒரு தடை நஞ்சல் விட்டனாக இருந்தால், ரைட், மூணுக்கும் ஒரு சமவலுவான தடை விட்டனாக இருந்தால், ரைட், ரைட், இந்த தடைக்குன்றது RT டோட்டல், டீனே டோட்டல் மொத்தம். இப்போ உதாரணமா இது 2 ஓம், இது 2 கிலோ ஓம், இது 3 கிலோ ஓம், இது 4 கிலோ ஓம், டோட்டல் எத்தனை? 7 கிலோ. இந்த 3 போடாமல் நான் மொத்தமாக பிடிச்சி 7 கிலோ ஓம் ஓடத்தை போடுறது போட்டால் மொத்தமாக இப்படி வர்றது உண்டு, ஆனால் அப்படி போடுறது உண்டு. சரியா போல இப்படி நீங்கள் ஒரு சுற்றில் எத்தனை தடை பாதிக்கிறோ அத்தனை தடைக்கும் பொதுவாக சமனான ஒரு தடை ஒன்று நீங்கள் போட்டிங்கன்னா அந்த தடைக்கு பேர் சமவன் தடை. சரியா? உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தடை குறுக்காயும் ஒவ்வொரு வகையான அழுத்த மரங்கள் தடையோட அளவை பொறுத்து உங்களுக்கு என்னென்ன. இப்போ இடத்த பெட்டியோட ப்ளஸ் பக்கம் 6 வோல்டேஜ் இருக்கின்றீங்கன்னா மைனஸ் பக்கம் வச்சுனா 0 அழுத்தம் இருக்கணும் உங்களுக்கு சொன்னேன்.
அப்போ இடத்த 0 எடுக்கும். இது கடையில் ஒரு தடாண்ட போட்டிக்கு ரைட். படத்தை 0 வோல்டேஜ் இருக்கின்றேன்னா இந்த தடை குறுக்காக அந்த 6 வோல்டேஜ் இறங்கி தான் படத்தை 0 ஆயிருக்கு. சரியா போல இது குறுக்காக அந்த இறங்குற அந்த வோல்டேஜ் டெல்டா வி அழுத்த வேறுபாடு. அந்த வி தான் நம்ம தடைக்கு குறுக்கால போடுற வி. இந்த வி என்ன வி? வி சமன் ஐஆருக்கு வர வி. இதுக்குள்ள வர மின்னோட்டத்தையும் இந்த தடை பெருமானத்தையும் பெருக்கி வர இந்த வி தான் இந்த டெல்டா வி. எவ்வளோ மின்னோட்டம் இறங்கிருக்கு எங்களுக்கு, எவ்வளோ வோல்டேஜ் இறங்கிருக்கு. உதாரணமாக 2 ஆம்பியர் கரண்ட் இதுக்குள்ள வருது ரைட். தடை வந்து எத்தனை? ஒரு 6 ஓம்டா. 2 எத்தனை? 12 வோல்ட்ன்ற மாதிரி வருது. சரியானே? இப்போ அப்படி கொடுத்தா இங்கே எத்தனை வந்துக்கும்? 12 வோல்டேஜ் வந்துருக்கு. 12 வோல்டேஜ் இங்கே 0 ஆயிருக்கு ரைட்டா. மாறி இதே தடை படத்தை 12 வோல்டேஜ் நான் கொடுக்கேன். எனக்கு இது கீழே 6 வோல்டேஜ் வருதுன்றீங்கன்னா எத்தனை வோல்டேஜுக்குள்ள இறங்கி? 6 வோல்டேஜ் இறங்கி. சரியா? இல்லைங்க இந்த 6 வோல்டேஜ் இந்த டெல்டா வி உங்களுக்கு ஏற்கனவே இதை படிக்கிறது போன கிளாஸ் தெரிஞ்சேன்னா அது 3 கிளாஸ் 3 தரம் சின்ன ரைட். இப்போ நான் விஷயத்துப்பா இப்போ உங்களுக்கு சமவெளி தடை என்ன விளங்கி. இப்போ இந்த ஒவ்வொரு தடை குறுக்கையும் ஒவ்வொரு வகையான அழுத்தம் வரணும். சரியா போல டெல்டா விங்கிறது இந்த தடை குறுக்காக உதாரணமாக ஒரு வோல்டேஜ் இறங்கும். அப்போ நான் அதை வி 12 எடுக்கிறேன். அதே அளவுக்குள்ளே இறங்குமா? இறங்க 6 மாற ஐயோட பெருக்கு பர என்ன செய்யும்? 6 2 ஓம்ண்டா ஐ உதாரணமாக 2ன்னா 4 வோல்டேஜ் இறங்க போகுது. ஐ மாற மாட்டான் திரும்பி அதே ஐ 2 தான். தடை வந்து 3 ஓம்ண்டா எத்தனை? 3 2 6 வோல்டேஜ் இறங்க போகுது. அப்போ ஒவ்வொரு தடை கொடுக்க ஒவ்வொரு வகையான வோல்டேஜ் இறங்கும். சரியாவல அந்த இறங்குற வோல்டேஜ் கொடுத்த வோல்டேஜ் மொத்தத்தில் சமன். அது சரியாவல உங்களுக்கு ஏற்கனவே கேட்டேன். ஒரு தடைக்கு கொடுக்க இறங்குற மொத்த வோல்டேஜ் இந்த கொடுக்குற வழங்கல் வோல்டேஜுக்கு சமனுங்கிறது என்ன வோல்ட் என்ன லோ கேவிஎல்லோ இதுக்கு மூணு படிச்சு. சரியானே? அப்போ இது குறுக்காக ஒரு வோல்டேஜ் இறங்குது. இது V2. இது குறுக்காக ஒன்று இறங்குது V3. இப்போ உங்களுக்கு சமவெளி என்ன விளங்கி முதல்ல அந்த விஷயத்தை என்ன செய்யுங்க எழுது. ஓகேயா? எழுதுங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தடைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தடைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தடைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தடைகள் ஒரு சுற்றில் தடைகள் ஒரு சுற்றில் மேற்கொள்ளும் தொழிற்பாட்டை இப்போ 3-4 தடை செஞ்சு செய்கிற ஒத்த வேலையை ஒரு தடை செஞ்சிங்கன்னா என்னது? சமவெளி தடை. மேற்கொள்ளும் தொழிற்பாட்டை ஒரு தனித்தடை மேற்கொள்ளும் தொழிற்பாட்டை ஒரு தனித்தடை மேற்கொள்ளுமாயின் ஒரு தனித்தடை மேற்கொள்ளுமாயின் அத்தடை சமவெளித்தடை எனப்படும். தடை சமவெளித்தடை எனப்படும். ரைட்? அந்த சமவெளித்தடைங்கிறத வரைஞ்சி காட்டுங்க. சமவெளித்தடைங்கிற அந்த படத்தினை வரைஞ்சி காட்டுங்க. படத்தை வரைஞ்சி காட்டுங்க. ரைட். இப்போ இந்த சுற்றுக்கு நாம் என்ன செய்ய போறோம்டா கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ண போறோம். ரைட்? ஸோ இப்போ பாருங்க சுற்றுக்கு அடுத்ததுன்னா சுற்றுக்கு KVL ரைட் படி. KVL என்ன? கிர்ச்சாஃப்ஸ் லா படி. ரைட்? உங்களுக்கு தெரியும் விதிப்படி பார்த்தால் ஒவ்வொரு தடைக்கு குறுக்காக இறங்குற அழுத்தமும் சுற்றுட மொத்த அழுத்தமும் சமானங்கிறது உங்களுக்கு முதல்ல படித்தது. சரியா போலையா? இந்த ஒவ்வொரு தடை குறுக்காக இறங்குற அழுத்தமும் மொத்தம் நான் கொடுக்குற அழுத்தமும் சமம். ரைட்? அது உங்களுக்கு எப்படி சரியா வழங்கப்பட்டு அப்படி பார்த்தா இதில் மொத்த அழுத்தம் என்ன? வழங்க அழுத்தம் VS. ரைட்? இந்த VS சமன்
வழங்கு மூணாவது தடை குறுக்காக எத்தனை வோல்டேஜ் இறங்குது V1 இறங்குது. ரெண்டாவது தடை குறுக்காக V2 இறங்குது. மூணாவது தடை குறுக்காக V3 இறங்குது. இது கிர்ச்சாஃப்ஸ் லோ படி. ஓகே இந்த விஷயம் ரைட். இப்போ ஓம்ஸ் லோ படி என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஓம்ஸ் லோ படி உங்களுக்கு தெரியும். ஓம் வந்தாலே V சமம் IRங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதுதானே நம்ம பார்த்தோம். ஓம்ஸ் லோ படி பார்த்தால் முதலாவது R1ங்கிற அந்த தடைக்கு குறுக்காக எந்த வோல்டேஜ் கரங்கிறத காண்றது எப்படி? R1ங்கிற தடை குறுக்காக போற மின்னோட்டம் அதுக்காக ரைட். அதனால எவ்வளவு தடை பெருமானம் அந்த தடை பெருமானத்தை பெருக்கினோம்னா அந்த தடை குறுக்காக இறங்குற வோல்டேஜ் என்ன செய்யும் உங்களுக்கு வரும். அப்ப இந்த R1 தடை குறுக்காக V1ங்கிற வோல்டேஜ் இறங்கு. அந்த வோல்டேஜை நீங்க ஓம்ஸ் லோ படி எப்படி காணுவீங்க? V7 IR யூஸ் பண்ண முடியும். அப்ப இந்த V-க்கானது எப்படி காணணும்? அது தடை குறுக்காக போன மின்னோட்டத்தை என்ன தடை பெருக்கணும்? அந்த தடையில பெருமானத்துல பெருக்கணும். தடை பெருமானம் R1. இந்த R1 பெருக்கினா V1. இந்த R1 தடை குறுக்காக எத்தனை வோல்டேஜ் இறங்கினேங்கிறது ஓம்ஸ் லோ. இப்போ R2க்கு எடுத்தா சொல்லுங்க. R2க்கு என்ன வரும்? V2ங்கிற வோல்டேஜ் இறங்குது. அந்த வோல்டேஜ் காணணும் எப்படி? I into R2. இப்போ R3 தடை குறுக்காக எப்படி? V3 equal to I into R3. இப்போ நான் என்ன செய்யறேன்டா, இந்த முதலாவது இந்த V1 V2 V3 இந்த KVLங்கிற படிக்கு தானே இதை நான் முதலாம் சமன்பாடு எடுக்கு. இந்த முதலாம் சமன்பாட்டில் இந்த ஓம்ஸ் லோவில் நான் கண்ட கோலத்தையும் கொண்டு என்ன செய்ய போறேன்டா, ஒன்றில் பிரதி இடப்பேன். சரியா? இந்த சமன்பாடு எப்படி போறேன் நான் பிரதி இடப்பேன். பிரதி இட்டால் உங்களுக்கு தெரியும் வோல்ட் சப்ளைங்கிற VSங்கிறது என்னங்கிற VS இந்த VS தான். இங்கே பார்க்க போனா இதுக்கு சமான சுட்டு தான் இங்கே கீறீங்க. இந்த VS அவ்வளோ இதுக்குள்ள மொத்தம் இறங்கிருக்கு வேண்டிய படத்தை நான் அனுப்பியிருந்த ஒரு கரண்ட் படத்தை பூச்சியம் மாதிரி படத்தை 12 வோல்ட் அனுப்பியிருந்தேன். படத்தை பூச்சியம் மாதிரி அப்போ இந்த 12 இதுக்குள்ள இறங்கிருந்தாங்க. அப்போ இந்த வோல்ட் சப்ளை தான் இதுக்குள்ள இறங்கிருக்கு மொத்தமாக. சரியோட இந்த 12 வோல்ட் போகுது இங்கே பூச்சியம் மாதிரி இந்த 12 இதுக்குள்ள இறங்கி. அப்போ நான் அனுப்பி அழுத்தம் இதுக்குள்ள மொத்தம் இறங்கிட்டா இந்த VS தானே இதுக்கு குறுக்க இறங்கிடுது. சரியோட இந்த VS தானே இப்போ இதுக்கு குறுக்க இறங்கிடுது. ஒத்த தடை சம அழுத்தடை. அப்போ இதை நான் காணணுமா இருந்தால் VS சமன் எப்படி காணும்? I into R total RT. இது அவ்வளோ சமனான மொத்த தடை. சரியா போல RT. இப்போ நான் இதை கொண்டு போய் பிறகு உங்களுக்கு தெரியும் VS நரிக்கு இங்கே விளங்குதா போடல பார்த்து ரைட். ஓகே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த VSக்கு பிறகு செய்யப்படுறேன். VSக்கு என்னத்தை யூஸ் பண்ணணும்? இப்போ I into RT சமன் V1. V1 நாங்கள் கண்டுபிடிச்சு இங்கே கண்டுபிடிச்சிக்க எதாவது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பிறகு போகிறோம். அப்போ V1 என்ன கண்டுபிடிச்சிக்க I into R plus R2 V2 I into R2 plus அடுத்தது V3 கூட்டணும். V3 க்கு எங்க கண்டுபிடிச்சிக்க கண்டுபிடிச்சிக்க I into R2. இப்போ எல்லாத்துலேயும் I இருக்கு. இந்த ஐயை நான் பொது எடுக்கலாமா? எடுக்கலாம். இப்போ பாருங்க I into R total சமன் ஐயை நான் பொது எடுக்கேன். பொது எடுத்தனாக இருந்தால் R1 plus R2 plus R3 வரும். இப்போ பாருங்க மக்கள், இந்த ஐயையும் இந்த ஐயை நம்ம வெட்டலாமா இல்லையா? வெட்டலாம். இந்த ஐயையும் வெட்டியாச்சு. ஸோ R டோட்டல்ங்கிறது R1 plus R2 plus R3. சின்ன கதை வந்திருக்கா இல்லையா? இதை நிரூபிச்சு காட்டுறீ. ஓகே, என்ன செய்யலாம்?
எழுதிக்கொள்ளும். நான் வெளியே அதே ஆர்டர்லாம் அப்படியே எழுதிட்டு வந்து எழுதுங்க. இது முடிய ஹெடிங் போடுங்க. முடிய ஹெடிங் போடுங்க. வலு இழப்புக்கான சமன்பாடுகள். வலு இழப்புக்கான சமன்பாடுகள். வலு இழப்புக்கான சமன்பாடுகள். ஹெடிங் வலு இழப்புக்கான சமன்பாடுகள். வலு இழப்புக்கான சமன்பாடுகள். ரைட். வலு இழப்புக்கான சமன்பாடுகள்ல இழக்கப்படுற வலு எவ்வளவு பவர் உங்களுக்கு போகுதுங்கிறத நீங்க காண்றால் இழக்கப்படும் வலு சரியானே. இழக்கப்படும் வலு ரைட். அல்லது இதை செல்ற இன்னொரு பேர் இருக்கு. இதுக்கு பேரு வலு வீழ்ச்சி. வலு வீழ்ச்சி பவர் சரியா. இழக்கப்படும் வலு அல்லது பவர்ங்கிறது என்னென்னால் P சமன் VI. இழக்கப்படும் வலுங்கிறது Tங்கிறது P சமன் VI. ஏற்கனவே P சமனுக்கு வேறு சமன்பாடு தான் சரியானே. ஈக்கும் சந்தி அது மாதிரி பவர் இழக்கப்படும் வலுவை கேட்டால் அல்லது வலு வீழ்ச்சியை கேட்டால் நீங்கள் P சமன் VI தான் யூஸ் பண்ணலாம். ரைட். உங்களுக்கு தெரியும் B சமன் என்ன? ஐயா ஐங்கிறது என்ன? வீக்குகளை ஐங்கிறது வீக்குகளை விஷயத்துக்கு வர P சமன் VA. இந்த VA நான் IR எழுதலாமா இல்லை? எழுதலாம். ஸோ P சமன் IR into I சரியா. ஐயும் ஐயும் பெருக்கப்பட்டா I வர்க்க. ஐயும் ஐயும் பெருக்கப்பட்டா I ஸ்கொயர் வரும். ரைட். அப்போ P சமன் I வர்க்கம் R. ரைட். ஓகே. இது மோலார். இப்போ பாருங்க P சமன் VI. P சமன் VI என்றால் இந்த இந்த ஐயே வீங்குலார் எழுதலாமா இல்லை? எழுதாதானே. V into வீங்குல் R சரியா போலயா. இப்போ B சமன் என்ன? V into V ஸ்கொயர். V வர்க்கத்திங்குள் R. அவ பவருக்கு ரெண்டு சமன்பாடு இருக்கு. P சமன் I வர்க்கம் R அப்படி இல்லையா P சமன் V வர்க்கத்திங்குள் R ரெண்டு சமன்பாடு. அப்போ இதில் என்ன செய்யுங்க எழுதிக் கொள்ளலாம். ரைட். எழுதிக் கொள்ளலாம். என்ன செய்யுங்க எழுதிக் கொள்ளுங்க. உதாரண கேள்வி ஒன்று எழுதுங்க. கேள்வி ஒன்று எழுதுங்க. கேள்வி ஒன்று எழுதுங்க. R1, R2, R3. R1, R2, R3 ஆகிய தடைகள் கீழே காட்டப்பட்டுள்ளவாறு சுற்றில் இணைக்கப்பட்டுள்ளது. இச்சுற்றுக்கு நேர்மின் அழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறது.
நேர்மின் அழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறது. நேர் மின்னழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறது. இப்போ இந்த சுற்ற வரையலாம். இந்த சுற்ற வரையலாம். நேர் மின்னழுத்தம் பிரயோகிக்கப்படுகிறது. இப்போ இந்த சுற்ற வரையலாம். இங்கு 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 R1 சமன் 10 ஓம். இங்கு R1 சமன் 10 ஓம். கமா R2 சமன் 20 ஓம். R2 சமன் 20 ஓம். R3 சமன் 30 ஓம். எனவும் வளங்கள் வோல்ட்டளவு 60 வோல்ட் பயன்படுத்தப்படுகிறது. வழங்கல் வோல்ட் அளவு 60 வோல்ட் பயன்படுத்தப்படுகிறது. எனின் உரோம இலக்கம் 1. உரோம இலக்கம் 1 மேற்படி சுற்றின் சமவலுத்தடையை கணிக்க. மேற்படி சுற்றின் சமவலுத்தடையை கணிக்க. கணிஞ்சா சமவலுத்தடை RT என்ன நடக்குன்னு காணுங்க. கடுங்க சமவெளி தடையை கணிக்க. சமவெளி தடை உங்களுக்கு தெரியும். எல்லா தடைக்கும் பொதுவான தடை RT சமன் என்ன? மொத்த தடையோட கூட்டுத்தொகை R1 + R2 + R3. R1 என்ன? எத்தனோ 10 கிலோ 10 ஓம் 20 ஓம் அங்கே எத்தனோ 30 ஓம். டோட்டல் எவ்வளோ? 60 ஓம். இதான் என்ன? சமவாடு 60 ஓம். ரைட். உரோம இலக்கம் 2 சுற்றின் மொத்த மின்னோட்டத்தை கணிக்க. சுற்றின் மொத்த மின்னோட்டத்தை கணிக்க. R தெரியும், V தெரியும், மின்னோட்டத்தை கணி. சுற்றின் மொத்த மின்னோட்டத்தை கணிக்க. கணியா எத்தனை உங்களுக்கு தெரியும்? சுற்ற மொத்த ஓம் தெரியும், சுற்ற மொத்த வோல்ட் தெரியும். V சமன் IR. உங்களுக்கு R காணணும். R சமன் V கீழே என்ன? R சமன் V கீழே I. அப்ப R சமன் V எத்தனை? 60 வோல்ட். இல்லை மின்னோட்டம் சரி I காணணும். I சமன் V கீழே. ஓகே. அப்ப I கடி V எத்தனை? 60 வோல்ட் சப்ளை கொடுக்குறது. எத்தனை ஓம்? மொத்த ஓம் 60 ஓம். 60 பிரிச்சு எத்தனை? I சமன் 1 ஒரு ஆம்பியர். அடுத்தது மூன்றாங்கல். ஒவ்வொரு தடைக்கு குறுக்கேயான வோல்ட் அளவு வீழ்ச்சியை கணிக்க. ஒவ்வொரு தடைக்கு குறுக்கேயான வோல்ட் அளவு வீழ்ச்சியை கணிக்க. ஒவ்வொரு தடைக்கு குறுக்கேயான வோல்ட் அளவு வீழ்ச்சியை கணிக்க. ஒரு தடை குறுக்கேயான வோல்ட் அளவு வீழ்ச்சியை கணிக்க. V1 காணுங்க.
என்ன I into R1 I எத்தனை ஆம்பியர் 1 ஆம்பியர் R1 தடை எத்தனை 10 அப்ப எத்தனை 10 வோல்ட் V2 எத்தனை I into R2 I எத்தனை 1 ஆம்பியர் R2 எத்தனை 20 ஓம் அப்ப எத்தனை வோல்டேஜ் 20 வோல்ட் அடுத்தது V3 கரண்ட் அழுத்தம் I into R3 I உங்களுக்கு தெரியும் 1 ஆம்பியர் R3 எத்தனை 30 ஓம் அப்ப எத்தனை இறங்கிருக்கு 30 வோல்ட் மூணையும் கூட்டி பாரு 60 வோல்ட் வரும் ஒரு தடவை குறுக்கானதை கண்டாச்சு ரைட் அடுத்த கேள்வி சுற்றின் மொத்த வலு இழப்பை கணிக்க சுற்றின் மொத்த வலு இழப்பை கணிக்க சுற்றின் மொத்த வலு இழப்பை கணிக்க வலு வெட்ல வரும் நல்லா ஞாபகம் சுற்றின் மொத்த வலு இழப்பை கணிக்க சுற்றின் மொத்த வலு இழப்பை கணிக்க சுற்றின் மொத்த வலு இழப்பை கணிக்க வலு இழப்புக்கு சமன்பாடு என்ன P சமன் I வர்க்கம் R P சமன் I வர்க்கம் R P I வர்க்கம் ஒன்று தர ஒன்றத்தினே ஒன்று ஒன்றின் வர்க்கம் தர R டோட்டல் தடை எத்தனை 60 ரைட் அப்ப எத்தனை ஒன்று தர 60 வலுக்கான குறியீடு என்ன W watt அப்ப எத்தனை 60 watt P சமன் 60 watt இப்படி தான் கேள்வி வரும் கூட அப்பர் இந்த விஷயம் தெரிஞ்சு அதெல்லாம் கொண்ட பெரிய சேர்க்கல துண்டுகளுக்கு பாய் மொத்தம் போடலாம் ஆனால் ஏன் நாங்கள் பிரிச்சுட்டு மல்லு கட்டுவான் சிம்பிளாக தெரியும் ஒன்றும் தெரியும் ஆறும் தெரியும் பெருக்கி போட்டு வேலையை முடிச்சு போட்டு ஆள் மாறான் ஓகே ஓகே இதோட 7. எத்தனை 2 3 2 முடியுது ரைட் அடுத்த வீடியோவில் உங்களை நியூ வீடியோவில் சந்திக்கிறேன் ரைட் நன்றி